இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆரியபட்டா. கணித மேதையின் பெயர் இதுவே முதல் முயற்சியாகும். செவ்வாய் ஆய்வு திட்டத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான விடை மங்கள்யான். செவ்வாய் என்றால் மங்களகரமான மங்கள். சூரியனை ஆய்வு செய்யும் விண்கலம் எது? விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த கேள்விக்கான விடை ஆதித்யா. சூரியனை குறிக்கும் பெயர் ஆதித்யா என்பதாகும். விண்வெளி ஆய்வு மைய தலைமையகம் எங்கு உள்ளது? விண்வெளி ஆய்வு மைய தலைமையகம் எங்கு உள்ளது? விடை பெங்களூரு. விண்வெளித்துறை பெங்களூரு மாநகரில் அமைந்துள்ளது. ஏவுகலம் ஏவுதளம் இந்தியா எங்கு உள்ளது? இந்த கேள்விக்கான விடை சிறிகோட்டா. ஏவுகலம் ஏவும் கோட்டை சிறிகோட்டா. இந்திய விண்வெளித்துறையின் தந்தை யார்? கேள்வி: இந்திய விண்வெளித்துறையின் தந்தை யார்? விடை விக்ரம் சாராபாய். விண்வெளிக்கு விக்ரம் என்றால் வெற்றி எடுத்தந்தவர். நிலவில் நீர் இருப்பதை முதலில் கண்டறிந்த விண்கலம் எது? நிலவில் நீர் இருப்பதை முதலில் கண்டறிந்த விண்கலம் எது? கேள்விக்கான விடை சந்திரயான் 1. நிலவில் முதல் தாகம் தீர்த்தது சந்திரயான் 1. விண்வெளி வீரர்களை தாங்கி செல்லும் இந்திய திட்டம் எது? விண்வெளி வீரர்களை தாங்கி செல்லும் இந்திய திட்டம் எது? கேள்விக்கான விடை ககன்யான். இந்தியாவின் கனரக ஏவுகணை எது? கேள்வி: இந்தியாவின் கனரக ஏவுகணை எது? கேள்விக்கான விடை LMV-3. பெரிய அளவில் எடையை தூக்கும் 3வது வகை. வானிலை செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுகிறது? வானிலை செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுகிறது? கேள்விக்கான விடை வானிலையை கண்காணிக்க. மழையை முன்கூட்டியே சொல்லும் கருவியாகும். நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு எது? நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு எது? விடை இந்தியா. உலகம் வியக்க தெற்கில் நின்ற பாரதம். விண்வெளி வீரர் பயிற்சி மையம் எங்கு உள்ளது? விண்வெளி வீரர் பயிற்சி மையம் எங்கு உள்ளது? கேள்விக்கான விடை பெங்களூரு. இதன் தலைமையகம் இருக்கும் இடமே பயிற்சிக்கும் இடமாகும். கேள்வி: ஏவுகணையின் எரிபொருள் எந்த நிலையில் இருக்கும்? ஏவுகணையின் எரிபொருள் எந்த நிலையில் இருக்கும்? விடை திண்மம் மற்றும் திரவம். கெட்டியாகவும் இருக்கும், தண்ணீராகவும் இருக்கும். விண்வெளியில் ஆய்வுக்காக வளர்க்கப்படும் தாவரம் எது? விண்வெளியில் ஆய்வுக்காக வளர்க்கப்படும் தாவரம் எது? விடை கீரை. சீக்கிரம் வளரும் சிறிய உணவு கீரை. அடுத்த கேள்வி: விண்வெளி உடை எதிலிருந்து வீரர்களை பாதுகாக்கும்? விண்வெளி உடை எதிலிருந்து வீரர்களை பாதுகாக்கும்? விடை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும். கண்ணுக்கு தெரியாத ஆபத்தான கதிர்களை தடுக்கும்.
நிலவில் ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஊர்தி எது? நிலவில் ஆய்வு செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஊர்தி எது? விடை பிரக்யான். நிலவில் தரையிறங்கிய களத்தின் பெயர் என்ன? நிலவில் தரையிறங்கிய களத்தின் பெயர் என்ன? கேள்விக்கான விடை விக்ரம். தந்தை பெயரால் தரையிறங்கிய களம். விண்வெளி நிலையத்தின் முதன்மை நோக்கம் என்ன? கேள்விக்கான விடை ஆராய்ச்சி. விண்வெளியில் இருக்கும் ஒரு ஆய்வுக்கூடமாகும். அடுத்த கேள்வி, நிலவில் மனிதன் தங்கும் கால அளவு பொதுவாக என்னவென்று சொல்லப்படுகிறது? நிலவில் மனிதன் தங்கும் கால அளவு பொதுவாக என்னவென்று சொல்லப்படுகிறது? விடை சில நாட்கள். நிலவில் சில பகல் சில இரவு தங்கலாம். அடுத்த கேள்வி, விண்வெளி வீரர்களின் முக்கிய உணவு வகை எது? விண்வெளி வீரர்களின் முக்கிய உணவு எது? கேள்விக்கான விடை உலர்ந்த உணவு. உலர்ந்த உணவு ஏன் செய்கிறோம்? எடை குறைவாக இருக்க காய வைக்கப்பட்ட உணவாகும். அடுத்த கேள்வி, விண்வெளித்துறை யாருடைய நேரடி தலைமை கீழ் உள்ளது? விண்வெளித்துறை யாருடைய நேரடி தலைமை கீழ் உள்ளது? விடை பிரதமர். நாட்டின் உயர்ந்த பதவி விண்வெளிக்கும் தலைவராவார். சிறிய ஏவுகலன் எதனை விண்ணில் செலுத்த உதவும்? சிறிய ஏவுகலன் எதனை விண்ணில் செலுத்த உதவும்? இந்த கேள்விக்கான விடை சிறிய செயற்கைக்கோள். குட்டி ராக்கெட்டில் குட்டி சாட்டலைட். அடுத்த கேள்வி, விண்வெளி குப்பைகள் எதனால் உருவாகின்றன? விண்வெளியில் குப்பைகள் எதனால் உருவாகின்றன? இந்த கேள்விக்கான விடை பழைய விண்கலங்கள், பயன்பாடு முடிந்த பழைய இரும்பு கழிவுகள் ஆகும். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பயன் என்ன? புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பயன் என்ன? விடை வரைபடம் தயாரிக்க. மேலிருந்து படம் எடுத்து எல்லைகளை காக்கும். விண்வெளியில் ஈர்ப்பு விசை எப்படி உணரப்படும்? விண்வெளியில் ஈர்ப்பு விசை எப்படி உணரப்படும்? இந்த கேள்விக்கான விடை மிக குறைவு. எடையில்லாமல் காற்றில் மிதக்கும் நிலை. தமிழ்நாட்டில் அமைய உள்ள புதிய ஏவுதளம் எது? தமிழ்நாட்டில் அமைய உள்ள புதிய ஏவுதளம் எது? விடை குலசேகரப்பட்டினம். நம்ம ஊர் பட்டினம் ஏவுதளம் ஆகும். கல்விக்காக ஏவப்பட்ட இந்தியாவின் செயற்கைக்கோள் எது? கல்விக்காக ஏவப்பட்ட இந்தியாவின் செயற்கைக்கோள் எது? கேள்விக்கான விடை எடுசாட். எடுசாட் என்பது கல்வி, எஜுகேஷன். விண்வெளி சுற்றுலா என்பது எதனை குறிக்கும்? விண்வெளி சுற்றுலா என்பது எதனை குறிக்கும்? கேள்விக்கான விடை விண்வெளி பயணம், வேடிக்கை பார்க்க விண்வெளிக்கு செல்வது. அடுத்த கேள்வி, விண்வெளியில் ஆக்சிஜன் எதன் மூலம் பெறப்படுகிறது? விண்வெளியில் ஆக்சிஜன் எதன் மூலம் பெறப்படுகிறது? விடை நீர் மின்னாற் பகுப்பு, தண்ணீரை பிரித்து சுவாசம் பெறுதல் இதன் அர்த்தமாகும். விண்வெளி பயணத்தின் போது இதய துடிப்பு என்னவாக இருக்கும்? விண்வெளி பயணத்தின் போது இதய துடிப்பு என்னவாக இருக்கும்? விடை குறையும். ஏன் குறையும்? உடல் இலகுவாக இருப்பதால் இதயம் மெதுவாக துடிக்கும்.
அடுத்த கேள்வி, நிலவில் விண்கலம் மெதுவாக இறங்குவதை என்ன என்று சொல்லுவர்? நிலவில் விண்கலம் மெதுவாக இறங்குவதை என்னவென்று சொல்லுவர்? விடை, மென்தரை இறக்கம், அதாவது அடிபடாமல் மெதுவாக தரை தொடுதல். அடுத்த கேள்வி, ராக்கெட்டின் வேகம் எதனை பொறுத்து அமையும்? ராக்கெட்டின் வேகம் எதனை பொறுத்து அமையும்? விடை, எரிபொருள் திறன். அதிக சக்தி வாய்ந்த எரிபொருள் அதிக வேகத்தை கொடுக்கும். விண்வெளியில் நீர் எந்த வடிவில் இருக்கும்? விண்வெளியில் நீர் எந்த வடிவில் இருக்கும்? விடை, மிதக்கும் பந்தாக இருக்கும். ஈர்ப்பு இல்லாததால் உருண்டையாக மிதக்கும். விண்வெளி வீரர்களுக்கு தாகம் எடுத்தால் எதனை பருகுவர்? விண்வெளி வீரர்களுக்கு தாகம் எடுத்தால் எதனை பருகுவர்? விடை, சுழற்சி முறையில் நீரை அருந்துவர். சுத்திகரிக்கப்பட்ட பழைய நீரே புதிய நீராகும். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் யார்? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் யார்? கேள்விக்கான விடை, ராகேஷ் சர்மா. இந்தியாவில் முதலில் சர் என்று சென்றவர். விண்வெளி பயணத்தின் போது மனித உயரம் என்னவாக இருக்கும்? விண்வெளி பயணத்தின் போது மனித உயரம் என்னவாக இருக்கும்? விடை, சிறிது குடம். ஏன் சிறிது குடம் என்றால் முதுகெலும்பு விரிவடைவதால் உயரம் அதிகரிக்கும். நிலவின் ஒரு பகல் என்பது பூமியின் எத்தனை நாட்கள்? நிலவின் ஒரு பகல் என்பது பூமியின் எத்தனை நாட்கள்? விடை, 14 நாட்கள். 2 வாரங்கள் நீண்ட பகல் நிலவில் உண்டு. கேள்வி, விண்வெளியில் சக வீரர்களுடன் பேச முடியுமா? உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இந்த கேள்விக்கான விடை, கருவி மூலம் முடியும். ஏனென்றால் அங்கு காற்று இல்லை, அதனால் கருவி மூலம் பேசப்படுகிறது. விண்கலத்தின் உட்சுவர்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? விண்கலத்தின் உட்சுவர்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? இந்த கேள்விக்கான விடை, வலிமையான உலோகம். ஏனென்றால் பாதுகாப்பான இரும்பு அல்லது உலோக கொண்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும். விண்வெளி பயணம் செய்ய தகுதி எது? விண்வெளி பயணம் செய்ய தகுதி எது? இந்த கேள்விக்கான விடை, உடல்நலம் மற்றும் பயிற்சி. ஆரோக்கியமான உடலே விண்ணுக்கு செல்ல தகுதியாக இருக்கும்.